வணக்கம் நண்பர்களே. நீங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடைய பேக்கேஜ் அலவன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா எத்தனை பேக் வந்து நீங்கள் கொண்டு போகலாம், எவ்வளோ வெயிட் வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதே போல் செக்இன் லக்கேஜில் எத்தனை கிலோ வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க, எத்தனை பேகாக வந்து நீங்கள் கொண்டு போகலாம், இது போல் பேக்கேஜ் அலவன்ஸுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 பேக் வந்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு பேக்லேயும் அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இதே நீங்கள் எக்கனாமிக் கிளாஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பேக்கில் அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த 7 கிலோ மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜில் செப்பரேட்டாக கொண்டு போகலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க லேடிஸ் ஹேண்ட் பேக் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது கேமரா பேக், டாக்குமெண்ட் பேக், ஓவர் கோட், அம்பர்லா, லேப்டாப்னு தனியாக வந்து நீங்கள் பேக் கொண்டு போகலாம். அடுத்தது இன்ஃபென்ட் வந்து நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா, அதாவது குழந்தை வந்து கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு தனியாக 6 கிலோ வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வந்து எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன் யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து வாக்கிங் ஸ்டிக் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது நீங்கள் டியூட்டி ஃப்ரீ ஐட்டத்தில் ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த பேக் வந்து லிமிட்டடாக நீங்கள் கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது நீங்கள் கொண்டு போகிற ஹேண்ட் லக்கேஜோடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம்னா, ஒரு பேக்குக்கு மொத்தம் 3 சைடு இருக்கும். அந்த 3 சைடையும் சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 115 சென்டிமீட்டர் மேலே வரக்கூடாது. அப்படி இருக்கும் பேக்கை வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் செஞ்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்ற கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடைய செக்இன் லக்கேஜ் பார்ப்போம். செக்இன் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து எக்கனாமிக் வேல்யூ, அடுத்தது ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது எக்கனாமிக் வேல்யூவில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 25 கிலோ வரைக்கும் ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது 25 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது நீங்கள் எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்லேயோ இல்லை வந்து ஃப்ளெக்ஸிலேயோ வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 30 கிலோ வரைக்கும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கரெக்டாக உங்களுடைய பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டிக்கெட் காப்பியில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை கிலோ வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. உங்கள் டிக்கெட்டில் வந்து 25 கிலோ தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 25 கிலோ மட்டும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். 30 கிலோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 30 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு எத்தனை கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் தெரிஞ்சிச்சு. இந்த லக்கேஜோடைய மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 158 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருக்கக்கூடாது. ஒருவேளை அதோட நீங்கள் அதிகமான சைஸ் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஏர்லைன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் சைஸ் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏர்போர்ட் போயிட்டு கூட உங்களுடைய எக்ஸஸ் பேக்கேஜுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி கொண்டு போகலாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது வந்து உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ஏர்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த 30 கிலோ வந்து எத்தனை பேக்காக வந்து நீங்கள் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பீஸ் கான்செப்ட் கிடையாது. அதனால் நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக நீங்கள் 30 கிலோ வச்சுருக்கீங்கன்னா அது 2 பீஸாக கொண்டு போகலாம், 3 பீஸாக கொண்டு போகலாம், இல்லை 1 பீஸாக கூட நீங்கள் கொண்டு போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது நீங்கள் ஒரு 2 பேசஞ்சர் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களுடைய பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து 60 கிலோன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரே பேக்கில் கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரே பேக்லேயே 40 கிலோ வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் லேபர் ரூல் படி ஒரு பேக்கில் வந்து அதிகபட்சமாக 32 கிலோ வரைக்கும் தான் பேக் பண்ணணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏர்லைன்ஸில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அலவன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு பேக்கில் வந்து அதிகபட்சம் 32 கிலோ தான் நீங்கள் பேக் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஏர்லைன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களோட லக்கேஜை வந்து நீங்கள் ஏர்லைன்ஸ் கஸ்டடிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்கேஜை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் மாதிரியே பல பேசஞ்சருடைய பேக்கேஜ் இருக்கும். அதனால் உங்களுடைய பேக்கேஜ் வந்து வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் வேற ஒருத்தர் பேக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுடைய பேக்கை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஞ்சர்லாம் கலர் ரிப்பன் கட்டியிருப்பாங்க. அதுபோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேக் வந்து போடலாம். இது போல் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட லக்கேஜ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது உங்கள் லக்கேஜை வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன லக்கேஜ் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்லைன்ஸோட ரூல் என்னென்னா போகிற பேசஞ்சர், அதாவது ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர் வந்து அவர் என்னென்ன பொருள் கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
எதற்காக இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது இந்த கிஃப்ட்ட வந்து வேற யார்ட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க சான்சஸ் உண்டு. ஆனா, அத நீங்க வாங்குறது பிரச்சனை கிடையாது. வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன பொருள் இருக்கு, அது வந்து ஃப்ளைட்ல கொண்டு போலாமா, கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு அந்த பொருள வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபர் சைடு. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.